Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வீக் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஃபீனால்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அதோட கடைசி ரியாக்ஷன் தான் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வேர்டை அப்படியே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோ அப்படின்றது எனக்கு எலக்ட்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுது அண்ட் ஃபிலிக்கோ அப்படின்றது லவ்விங் அப்படின்ற வேர்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அப்போ எலக்ட்ரானை லவ் பண்ணக்கூடிய ஒரு குரூப், அதாவது எலக்ட்ரானோட ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய குரூப்னா யாருன்னா பாசிட்டிவ் தான். ஸோ எல்லா கேட்டையான்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த நெகட்டிவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அட்ராக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாசிட்டிவ் குரூப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ எலக்ட்ரோஃபைல்ஸ் அதோட சார்ஜ் எப்பவுமே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அப்போ ஒரு பாசிட்டிவ் எடுத்து இன்னொரு பாசிட்டிவால் அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஹெட்டிங்க்கு பேர் தான் எனக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ இதை இங்கே நம்ம ஃபீனால்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது நைட்ரோசேஷன் அண்ட் நைட்ரேஷன். ஓகே, இப்போ நைட்ரோசேஷன் அப்படின்னா அங்கே எனக்கு தேவைப்படக்கூடிய ஆசிட் நைட்ரஸ் ஆசிட் HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஓகே, அதே இது நைட்ரேஷனுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஆசிட் நைட்ரிக் ஆசிட். ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் எனக்கு வித்தியாசம். இதுக்கு நைட்ரஸ் ஆசிட், இதுக்கு எனக்கு நைட்ரிக் ஆசிட். அலாங் வித் திஸ் இங்கே எனக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் எனக்கு தேவைப்படும் ஒரு கேட்டலிஸ்ட்டாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சப்ஹெட்டிங்ஸை நம்ம ஃபீனால்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கான ஃபீனால்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூமில் 12th சாப்டரில் ஒரு டாபிக் கொடுத்துருப்போம், ஆர்த்தோ பேரா அண்டு மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். நீங்கள் கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பர்டிகுலராக ஃபீனால்ஸும் நம்ம 12th இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ரெண்டு, ஒன்று ஃபீனால்ஸ், இன்னொன்று எனக்கு ஈத்தர்ஸ். இந்த ரெண்டுமே எனக்கு ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங் குரூப்ஸ். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சால் தான் அடுத்து நம்மளோட ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இதை கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோசேஷன். ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பென்சன் ரிங் அட்டாச்டு வித் OH. நைட்ரோசேஷன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவைப்படக்கூடியது நைட்ரஸ் ஆசிட் வித் டெம்பரேச்சர் ஆஃப் 278 கெல்வின். ஓகே, ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னாலே அதோட சார்ஜ் எனக்கு ப்ளஸ்ஸு அண்ட் நம்ம செய்ய போகிறது சப்ஸ்டிடியூஷன். அப்போ ஒரு ப்ளஸ்ஸை எடுத்தால் தான் நீங்கள் இன்னொரு ப்ளஸ்ஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இங்கே முதல்ல அந்த நைட்ரஸ் ஆசிடை நான் ரெண்டாக பிரிச்சுக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் யாருன்னா OH மைனஸ், அதை வெளியில் எடுத்துருங்க. பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா NO ப்ளஸ் மட்டும் இருக்கும். OH ஒரு ஒரு OH மைனஸை வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் எனக்கு ஒரு Nனும் ஒரு O இருக்கும். ஸோ இந்த NO ப்ளஸ்ஸை ஆட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரோசேஷன். அப்போ நைட்ரோசேஷன் அப்படின்னாலே அடிஷன் ஆஃப் NO. ஓகே ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன் எனக்கு ஆக்குப்பைடு. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீனால்ன்றது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங். அப்போ எனக்கு ஒரு நைட்ரோ குரூப் உள்ளே வருது அப்படின்னா அது எனக்கு ஆர்த்தோ பொசிஷனில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம பேரால ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. இங்கே நான் போகிறது பேரா பொசிஷன். சின்ஸ் டெம்பரேச்சர் நம்ம ரொம்ப லோவான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால கோ ஃபார் பேரா பொசிஷன். இது ஆர்த்தோ மெட்டா அண்ட் இதுதான் எனக்கு பேரா பொசிஷன். இங்கே NOவை வைங்க. ஓகே, எப்போவுமே பென்சன் ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யாரை வெளியே எடுத்திருப்பீங்க, Hஐ வெளியே எடுத்திருப்பீங்க. H ப்ளஸ் வெளியே எடுக்கிறோம். அப்போ அந்த H ப்ளஸ்ஸும் இந்த OH மைனஸும் சேர்ந்து எனக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, அப்போ இந்த ப்ளஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, NO ப்ளஸ்ஸை நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் அடிஷன் ஆஃப் NOக்கு பேர் எனக்கு நைட்ரோசேஷன். இதே மாதிரி வில் கோ ஃபார் நைட்ரேஷன். ஸோ சேம் ஃபீனால் ஸ்ட்ரக்சர். நான் செய்ய போகிறது நைட்ரேஷன். எனக்கு தேவைப்படக்கூடிய ஆசிட் HNO3. பட் இங்கே நமக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம எடுக்க போகிறது டைல்யூட்டட் ஃபார்ம். 20% தான் எனக்கு நைட்ரிக் ஆசிட் இருக்கும். மிச்சம் இருக்க 80% எனக்கு தண்ணி தான் இருக்க போகுது. இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண போகிறோம் 298 கெல்வின். இதை நீங்கள் அப்படியே செல்சியஸை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டிகிரி செல்சியஸ் வரும்.
ஸோ இங்கே ஃபீனால் அப்படின்றது ஒரு ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். அப்போ இங்கே நான் எடுக்க போகிற இந்த நைட்ரிக் ஆசிடை இதே மாதிரி நம்ம இங்கே முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ HNO3 OH மைனஸை முதல்ல வெளியில் எடுத்துருங்க. அப்போ இங்கே உங்களுக்கு பேலன்ஸ் எனக்கு NO2+ வரும். இதைத்தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நைட்ரோசேஷன்னா அடிஷன் ஆஃப் NO, whereas நைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் NO2. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் உங்களோட ஆர்த்தோ மெட்டா பொசிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்த்தோ பொசிஷன் ஒரு NO2 ப்ளஸ் பேரா பொசிஷனில் ஒரு NO2. ஆர்த்தோவில் ஒன்று பேராவில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபீனால், பட் இங்கே நம்ம முழுக்க எடுக்க போகிறது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம டைல்யூட்டட் ஃபார்ம் போயிருந்தோம். வருது இங்கே நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அலாங் வித் ஒரு கேட்டலிஸ்டாக சல்ஃபியூரிக் ஆசிடை நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போ சம்திங் இதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்டிஷன் நீங்கள் உள்ளே கொண்டு போகும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். சேம் ஃபீனால், பென்சின் ரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஆர்த்தோ பொசிஷன். இந்த OHக்கு ரைட்டும் ஆர்த்தோ தான், லெஃப்ட்டும் ஆர்த்தோ தான். அப்போ 2 ஆர்த்தோலையுமே உங்களுக்கு NO2 வந்து ஃபுல் ஆகிடும். சேம் வே ஒரு பேரா இருக்குது, அந்த ஒரு பேராலையும் எனக்கு NO2 ஃபுல் ஆகிடும். அண்ட் இந்த காம்பவுண்டுக்கு பேர் பிக்ரிக் ஆசிட். ஐபேக் நேம் சொல்லணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2, 3, 4, 5 and இது 6. ஸோ 2, 4, 6 ட்ரை நைட்ரோ, 3 NO2 இருக்கு இல்லையா? ஸோ ட்ரை நைட்ரோ ஃபீனால் அப்படின்னு சொல்லலாம். 2, 4, 6 ட்ரை நைட்ரோ ஃபீனால். இது ஒரு முக்கியமான ஒரு கன்வர்ஷன் எனக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நம்ம கிளியராக பார்த்துக்கணும். இங்கே நான் போட்டது டைல்யூட்டட் ஃபார்ம், ஸோ அங்கே எனக்கு ப்ராடக்ட்ஸ் பிரிஞ்சிடும். ஆர்த்தோ தனியாக பேரா தனியாக எனக்கு பிரிஞ்சிருது. வேறு எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் போகிறீங்களோ அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா எனக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரே ப்ராடக்டை கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் எனக்கு பிக்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது நைட்ரோசேஷன்னா அடிஷன் ஆஃப் NO, வேறஸ் நைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் NO2. இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஆசிட் நைட்ரஸ் ஆசிட், வேறஸ் நைட்ரேஷன் எனக்கு தேவைப்படுறது நைட்ரிக் ஆசிட் அலாங் வித் கேட்டலிஸ்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, அப்படி நம்ம அடுத்த ஹெட்டிங் போயிடலாம். ஸோ அடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் ப்ரோமினேஷன். அப்போ அடிஷன் ஆஃப் புரோமின் Br. ஓகே, ஸோ சேம் ஃபீனால் மாலிகுல், ப்ரோமினேஷன். அப்போ எனக்கு தேவைப்படுறது புரோமின் மாலிகுல். எனக்கு கேஸ் இல்லையா, ஸோ எடுக்கும்போது Br2 எடுத்துக்கோங்க. இங்கே நான் அப்ளை பண்ண போகிறது CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட். அண்ட் போட போடக்கூடிய டெம்பரேச்சர் 278 கெல்வின். ஓகே, ஸோ முன்னாடி சொல்லிட்டேன் ஃபீனால்ன்றது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங். அப்போ ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஆர்த்தோலையும் இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு பேராலையும் கிடச்சிருக்கும். ஓகே, ரைட். ஸோ அப்போ இது பாசிபிளா, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ Br உள்ளே வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, H+ வெளியே எடுத்திருப்பீங்க. முதல்ல Br மாலிகுல்ஸ் இப்போ பாண்டை கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த Br எனக்கு ப்ளஸ்ன்னு இருக்கும், அண்ட் வாங்கின Br எனக்கு மைனஸும் இருக்கும். சரி, அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போகிறது இந்த Br+ தான். இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஆர்த்தோ பொசிஷன்லேருந்து ஒரு H+ வெளியே எடுத்திருப்பீங்க. சரி, அப்போ வெளியே எடுத்த H+ என்ன பண்ணும், இந்த Br- சேர்ந்து HBr எனக்கு வெளியில் போயிருக்கும். ஓகே, ஸோ ஆர்த்தோவில் ஒன்று பேராலும் வச்சுருப்போம். இது ஒரு கண்டிஷன். சரி, கோ ஃபார் நெக்ஸ்ட் சப்டிவிஷன். அதே ப்ரோமினேஷன் தான், பட் முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே அகெயின் we are going for a comparison. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புரோமின் மாலிகுல் மட்டும் எடுத்திருந்தோம், பட் இங்கே நம்ம எடுக்க போகிறது 3 புரோமின் மாலிகுல்ஸ். அதே மாதிரி இதோட சால்வெண்ட்டை நான் மாற்றுறேன், வாட்டர் மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம் சால்வெண்ட்டாக. ஓகே, அப்போ இந்த மாதிரி
whenever we are going for strongest condition அப்படின்றப்போ உங்களுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா சேர்ந்து எனக்கு ஒரே ப்ராடக்டாக கிடச்சிரும். 2 ஆர்த்தோவுமே ஃபில் ஆகிடும். அதே மாதிரி பேராவும் ஃபுல் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 and 6. ஸோ 2, 4, 6 ட்ரைப்ரோமோ ஃபீனால். ஓகே, ரைட். அப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மாலிகுல்ஸ் கம்மியாக இருந்துச்சு, அளவு கம்மியாக இருக்குன்னா ஆர்த்தோ பேரா பிரியும். வேறு அளவு நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா அது எனக்கு ஒன்றா சேர்ந்து ஒரே ப்ராடக்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சல்ஃபனேஷன். ஸோ இந்த நேம் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஆசிட் எனக்கு சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபார்முலா நமக்கு H2SO4. சரி, இது எப்படி இங்கே எனக்கு பிரிய போகுது? அதே மாதிரி OH மைனஸை வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என் கையில் என்ன இருக்கும் அப்படின்னா SO3H+ இருக்கும். ஓகே, நம்ம இதை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கிறது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ சேம் ஃபீனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபீனால்ன்றது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். ஓகே, அப்போ இந்த ஆர்த்தோ பொசிஷன்லேருந்து ஒரு H+ நான் வெளியே எடுப்பேன். H+ OH மைனஸோட சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிருக்கும். இந்த இடத்துல மிச்சரக்கூடிய இந்த ப்ளஸ் உள்ள போய்டும் SO3H. ஸோ ஆர்த்தோ 1 பேரா 1. ஓகே, இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். தென் இதோட பேர் எனக்கு பேரா ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா ஒரு ப்ளஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு ப்ளஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். முதல்ல பார்த்தது நைட்ரோசேஷன், நைட்ரேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தது ப்ரோமினேஷன் பார்த்தோம். அண்ட் மூணாவதாக சல்ஃபனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மெயினாக என்னென்ன ஹெட்டிங்ஸ்க்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். நைட்ரோசேஷன் அடிஷன் ஆஃப் NO, நைட்ரேஷன் ஆஃப் NO2, ப்ரோமினேஷன் இல்லை மற்ற ஹேலஜன்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதில் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு உள்ளே போகும். நீங்கள் எடுக்கும்போது மாலிகுலாக எடுப்பீங்க, வேறஸ் எனக்கு அந்த ப்ளஸ் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு உள்ளே போய் சப்ஸ்டியூட் ஆக ஆரம்பிக்கும். அதில் சல்ஃபனேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண போகிறது SO3H+. ஸோ இந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இதில் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.